என் பேர் முருகன். எங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து பூர்வீக தொழில். இது வந்து எங்கள் அப்பா ஆரம்பிச்சு விட்டது. கலைவாணி சிற்பக்கலை வந்து எங்கள் அப்பா ஆரம்பிச்சு வச்சது. நாங்கள் 87 வேலைக்கு வந்துட்டோம். 87 ஸ்கூலில் பாதி படிப்போட பாடிட்டு சிற்ப தொழிலுக்கு வந்தோம். அப்போ என்னை கொண்டு போய் மகாபலிபுரத்தில் கொண்டு போய் வேலைக்கு வச்சுருந்தாங்க. மகாபலிபுரத்தில் பழகிட்டு அப்பா ஏற்கனவே அங்கே வேலை பார்த்தவங்க. அதனால் அவர்கிட்ட அங்கே பழகிட்டு மறுபடியும் அப்பா கூட வந்து வேலை பார்த்துட்டு இப்போ அவளுக்கு அப்புறம் கலைவாணி சிற்பக்கலை கொண்டு வச்சு நாங்கள் தான் வேலை பார்த்துருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமா இந்த இதில் இருக்கீங்க? அதான் 87 இப்போ 38 வருஷமாக தொழிலில் இருக்கேன். 38 வருஷமாக தொழில் பார்த்தா பூர்வீக தொழில் வேறு. ஜீனு ஒரு ஆளுக்கு ஜீனுன்னு வாங்கலாம். அந்த மாதிரி குலத்தொழில்னும் போது அது கொஞ்சம் ஈர்ப்பு இருந்துச்சு. அந்த லீவு டயத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு பழகிட்டு இருக்கறனால இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இதே நம்ம சொந்தமாக பார்க்குறோம் அப்படின்னு தான் இந்த தொழிலுக்கு வந்தது. நீங்கள் வாங்கின விருதுகளை பற்றி சொல்லலாம். நாங்கள் வாங்கினது இப்போ பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு கொடுத்தா பாண்டிச்சேரியில் கொடுத்துருக்காங்க, சென்னையிலையும் கொடுத்துருக்காங்க. அவார்டு வாங்கினா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே உள்ள வேலைப்பாடு வித்தியாசத்துக்காக இங்கே உள்ள வேலைப்பாடு முகம் லட்சணம் உருவ அமைப்பு இதுக்காகவே கொடுத்துருக்காங்க. நிறைய ஊர் மலேசியா வெளிநாடுகளுக்கு நிறைய சிலை அனுப்பிச்சு பூர்வீக தொழில் குலத்தொழில்ன்றதுனால எங்களுக்கு அந்த தொழிலை இருந்துச்சு. சார் நீங்கள் இப்போ இந்த சிலையெல்லாம் செய்றீங்களே சார்? ஆமாங்க. இது மக்கள் வெளியே பார்க்குறாங்களே தெய்வ சிலை செய்கிறீங்க அப்படின்ட்டு, அவங்க எப்படி சார் பார்க்குறாங்க? அதாவது அவங்க கும்பிட்ற சாமியை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அந்த தொழிலுக்கு உண்டான மரியாதை கொடுக்குறாங்க. அந்த தொழில் உண்டானது ஒரு சாமியை படைக்கிறோம் அப்படின்ற ஒரு மரியாதையோட தான் பார்க்குறாங்க. ஒவ்வொரு சிலையும் செய்றீங்களே சார், இது மூலியமா மக்களுக்கு என்ன தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? மக்களுக்கு இப்போ நாங்கள் பூரா ஆன்மீக தொழிலாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பூரா அங்கே சாமி சிலையில தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே உருவச்சிலை திருவுருவச்சிலை கேட்டாங்கனாக்கா பெர்மிஷன் இல்லை. எங்களுக்கு பெர்மிஷன் வாங்கினா தான் அந்த திருவுருவச்சிலையெல்லாம் செய்ய முடியும். இப்போ இங்கே இருந்து கொண்டு போகிறாங்க சிலை, இந்த இடத்துல இருந்து கொண்டு போகிறாங்க, திருப்பரங்குன்றம் அடிவாரத்துலேருந்து கொண்டு போகிறாங்கன்னா நல்லா இருக்கட்டும், உங்கள் மனசு ஒரு ஆறுதலுக்காக கும்பிட்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கணும்னு தான் நினச்சி நாங்கள் சிலை இங்கேருந்து ஏற்றி விடுறோம். ஒருத்தர் வாங்குறவங்க பூரா மனசு சந்தோஷமா இருக்கணும் தான் சிலையை ஏற்றி விட்றோம். அந்த அளவுக்கு வேலையை செஞ்சு கொடுத்துருவோம். அவங்களும் சிலை எடுக்கும்போது சந்தோஷமா எடுத்துட்டு போனோம். கும்பிட்டு அவங்களுக்கு திருப்தி அடைன்றக்காண்டி தான் கொண்டு போவாரு. இந்த சிற்பக்கலையில ஒரு சவால்கள்லாம் இருக்கும் சார், இந்த பிரச்சனைகள் இருக்கும், சவால்கள் இருக்கும். அதான் என்ன மாதிரி சார் இருக்கும்? சிற்பக்கலையில் வந்து சவால்ன்றதுல அவங்க திறமைக்கு தான். இப்போ நான் இன்னொரு ஆள் வந்து சவால் விட முடியாது. அவங்க திறமை அவங்க பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சது நான் எனக்கு செய்வேன். இப்போ எங்களுக்கு இந்த பழைய தொழிலை செய்ய தெரியும்னு கல்லில் செயின் போட்டோம். அதிலே உள்ள பால் இந்த மணியெல்லாம் தொங்க விட்டோம். இந்த மணியில் வந்து கையை உள்ள விட்டு ஓட்ட போட முடியாது. மிஷின்லேயும் ஓட்ட போடலை. எப்படி அதை ஓட்ட போட்டாங்கன்னு பார்க்குறக்காண்டி தான் அந்த வேலை திறமையில காட்டுறான். இது வந்து சவால்னு சொல்ல முடியாது. அது அவங்க திறமையை காட்டுறது. இது வந்து நுணுக்கமான வேலை. இது அப்படின்னா ஒரு சுத்தமாக வேலை செய்யுது. நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க தொழில? சின்ன வயசுலேருந்தாங்க, ஒரு 14 வயசுலேருந்து கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு தொழில் மேலே? இதே அப்பாவோட அப்பா போனோன்னே அப்படியே இந்த தொழில் இருந்தாங்க. இப்போ வந்து மிஷினில் வந்திருக்கு. அப்போ வந்து கையிலே வேலை செய்வாங்க. அப்போ பார்க்கும்போது கையில் பார்க்குறத விட சுத்தமாக இருக்கும். இப்போ மிஷினும் சரி அதுலேயும் சுத்தமாக தான் இருக்கும். ஆனால் கை பெஸ்ட்டா மிஷின் பெஸ்ட்டா? ஃபஸ்ட்டு வந்து கையில் தான். இப்போ வந்து மிஷினெல்லாம் இப்போ சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ இங்கேருந்து எங்கெங்க எக்ஸ்போர்ட் ஆகுது சிலைகள்லாம்? இங்கேருந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுறதுன்னா மலேசியாவுக்கு தான் அதிகமாக ஏற்றி விட்றோம். மலேசியா, அமெரிக்காவுக்கு வந்து 2-3 சிலையை அனுப்பிச்சி விட்ருக்கோம். அமெரிக்காவுக்கும் போயிருக்கு. அது போக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாடுக்கு ஒரு சிலை போயிட்டு தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்குலாம் சிலையை அனுப்பிச்சி விட்ருக்கோம். அவங்க விரும்பி கொடுக்குற பொறுத்து இருக்குது. இப்போ இங்கேருந்து போன சிலை வந்து ஒரு கோயிலில், ஒரு சிறப்பான கோயிலில் இருக்குது அப்படின்னா எந்த கோயில் சார்? இப்போ எங்களுக்கு வந்து ஹரியானாவில் குருஷேத்ரான் இருக்கு. குருஷேத்ரா மகாபாரதம் நடந்த இடத்துல பீஸ்மர் அம்பு விட்ட இடத்துல எங்களுடைய சிலை அங்கே இருக்கு. சக்கரத்தாழ்வார் சிலை அங்கே பூரா மார்பிளில் வச்சிருப்பாங்க. அந்த இடம் பீஸ்மர் அம்பு விட்ட இடத்துக்கு போனீங்கன்னா இங்கே திருப்பரங்குன்றம் மதுரை திருப்பரங்குன்றத்துலேருந்து போன சக்கரத்தாழ்வார் சிலை அங்கே இருக்கும். அது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு வரலாறுல உள்ள இடத்துல போய் எங்கள் சிலை போய் அங்கே உட்காருதுன்னா அது எங்களுக்கு பெருமை, அந்த திருப்பரங்குன்றம் ஊருக்கும் பெருமை, மதுரைக்கும் பெருமை. நாங்களும் கொஞ்சம் பயந்து தான் வேலை பார்க்கணும். அதுக்காக வேண்டி மிதிச்சு பிறகு கும்பாசியை வைக்கிற பார்த்தா இதுக்கு புண்ணியம் அடையுது. அதுங்காண்டி நாங்கள் மிதிச்சு பிறகு தான் வேலை பார்க்கணும். வேற வழி இல்லைல்ல.
ஒரு சாமியை தொட ஆரம்பிக்கிறீங்க ஆ. தொட ஆரம்பிங்க. அப்ப என்னென்ன பண்ணுவீங்க? ஏதாவது வழிபாடு பண்ணி ஆரம்பிப்பீங்களா இல்ல ஏதாவது பூஜை பண்ணி வேலை ஒண்ணும் இல்ல, கல்ல சுத்தமான கல்லான்னு முதல்ல தண்ணியை ஊற்றி பார்ப்போம். பார்த்துட்டு அது ஒரு நல்ல இதுன்னா மஞ்சள் பொடிய தண்ணியில கலக்கி ஊற்றி விட்டு சாமியை கும்பிட்டு வேலையை ஆரம்பிப்போம். ஆனா இங்க இருக்கும்போது அது ஒரு கல்லா தான் பார்ப்பீங்க. ஆமா, அங்க கும்பாபிஷேகம் போனா அப்புறம் தான் அது அது தெய்வம் ஆமா. சக்தி நாங்க வருது. கும்பாபிஷேகம் வச்சு கண்ணு திறந்தாத்தான் அது சாமியா. என்ன மற்ற வேலையிலங்காட்டி இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த வேலையில் இருக்கு. எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சிலையை கும்பிடுறதுங்க நம்மளை கும்பிட்டுருவாங்க. அந்த ஒரு இது அதுக்காக இந்த வேலை நல்லா பிடிக்கும். இப்ப வெளியே போனா உங்களோட மரியாதை எப்படி இருக்கு? அதெல்லாம் அப்படி இருக்கு. அதான் நல்லா மரியாதை கொடுக்கும். கர்ப்பகிரகத்தில் ஐயர் பூசாரி இருக்காங்க, அவங்க முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம தான் முன்னாடி போவோம். இந்த வேலையை பொறுத்த அளவுக்கு வேலை நுணுக்கம் நல்லா இருக்கும். எங்கேயுமே தேடி பார்க்காத சிலைகள் இங்கே கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க என்ன சார் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க என்னென்ன பண்ணுவாங்க ஸ்பெஷலா? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க. அதனால அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இடையில போய் அளவு கணக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு குறையில சொல்லி திருத்துறதுக்கு உள்ள சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது சம்பளத்தோட பாடம் நடத்துற மாதிரி அவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்துருவோம். 2 வருஷத்துக்கு வேலை சம்பளம் இல்லாமல் தான் வேலை பழகணும். இங்கே வந்த உடனே சம்பளத்தோட தான் வேலை பழகுறாங்க. அதே மாதிரி தான் இங்கே. சரி, இப்போ இந்த சிற்பக்கலை செய்யறாங்க சார், இதுக்கு தான் படிப்பு ஏதாவது இருக்காது சார்? ஆமாம், படிப்பு காலேஜே இருக்கலாம். அவருக்கு படிப்பு காலேஜ் இருக்கு, அது டிகிரி முடிச்சிருக்கோன்றாங்க. இடையில வர்றவங்க வந்து குடும்ப கஷ்டத்தினால சேர்க்க முடியாமல் இங்கே வந்து தொழில் பார்க்குறாங்க. அப்போ ஆரம்பத்தில் இவங்க வந்து சம்பளத்தோட வேலை பார்க்கும்போது பழகிடுறாங்க. இது அனுபவத்தோட படிப்பு, அது வெறும் படிப்பு. இது வந்து அனுபவத்தோட சொல்லி கொடுத்துருவோம். எது பெஸ்ட் நினைக்கிறீங்க நீங்க? அனுபவத்தோட படிப்பு? நான் அனுபவத்தோட படிப்பு. ஆனால் படித்தவங்க வந்து இறங்கி வேலை பார்க்குறதுக்கு கூசுறாங்க. கீழ்மட்டத்துலேருந்து வர்றவங்க எதாக இருந்தாலும் உட்காந்து வேலை பார்க்குறோம். அதான் ஒன்று வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அனுபவத்தோட படிப்புனா இறங்கி எந்த வேலையும் பார்த்து அடுத்தவளை எதிர்பார்க்காம நாங்கள் வேலை பார்ப்போம். படிப்பு உள்ளவங்க வந்து இன்னொரு ஆள் நம்மளுக்கு கீழே 2 பேர் இருந்தால் தான் வேலை பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அடிமட்ட வேலையில் பார்க்க மாட்டாங்க.